அது முழு சூன்ய நிலையில நீங்க தியானத்தின் போது இருக்கீங்க இல்லையா? ஒரு தாட்லெஸ் ஸ்டேஜ்க்கு போறீங்க இல்லையா? ஸோ அத நீங்க 100% செட்டிங் அப்படின்னு பார்த்துக்கலாம். பட் அந்த 100% அவேர்னஸோட நீங்க இருந்தீங்கன்னா, உங்களால இந்த உலகியல் வாழ்க்கை, அதாவது வெவ்வேறு கதாபாத்திரங்களா நாம இந்த வாழ்க்கையை பார்த்துட்டுருக்கோம் இல்லையா? ஸோ அந்த கதாபாத்திரத்தை ரொம் அ ரொம்ப சுவாரஸ்யமா நீங்க என்ஜாய் பண்ண முடியாது. ஸோ அதனாலேயே அந்த அவேர்னஸ் செட்டிங் 100க்கும் கம்மியா 0லேருந்து 100க்கும் கம்மியா அப்படி இருந்தா தான், ஒரு கதாபாத்திரம் இயங்கிக்கிட்டு இருக்கும். அப்படி இல்லன்னா எதுவுமே இருக்காது. ஸோ அந்த 0 அப்படின்றது முழுமையான பௌதிகமா இருக்கிறவங்க. அவங்களுக்கு அவங்க ஆன்மா அப்படின்ட்டு கொஞ்சம் கூட ஞாபகம் கூட இருக்காது. அவங்க முழுசா அந்த உடல் தான் அவங்க அந்த தேகம் தான் தேஹி அப்படின்னு நெனச்சுப்பாங்க. அதாவது அந்த சரீரம் தான் அவங்களுடைய ஆன்மா அந்த சரீரத்துல தான் இருக்கு அப்படின்ற மாரி ஒரு பிரமையில போயிட்டு, ஆனா அவங்களால அ இந்த உலகியல் வாழ்க்கையை முழுவதுமாக என்ஜாய் பண்ண முடியும். பட் எப்போ அவங்களுக்கு சரியில்லாத அ விஷயங்கள் வருதோ, அப்போ அவங்களால ஸ்விட்ச் ஓவர் ஆக முடியல. அதாவது இந்த கதாபாத்திரத்திலிருந்து விலகி வர முடியல.